பாகமா கேட்கறியா? நாட்டுல உள்ள கொண்டு போய் பழக்கிறண்டி. எவன் கேட்கறான்னு பாக்குறேன். மாமா வேண்டாம் மாமா. ஒரு வழியாக உன் மனைவியை கொண்டு வந்து விட்டான். பாத்தியா பாத்தியா? தவறாக எண்ணக்கூடாது. அவன் தான் இழுத்து சென்று விட்டாரே. ஆமா, தடுத்து நிறுத்துறோம். அடி போடுவோம், நம்ம வடா போடுவோம். உதவி தாங்க முடியவில்லை. என்னால தாங்க முடியவில்லையே. என்ன செய்வதென்று புரியவில்லை. இருக்கவே கூடாது. என்ன செய்யலாம்? ஒரே ஒரு உபாயம் மட்டும்தான் இருக்கிறது. என்ன உபாயம்? அந்த உபாயம் என்னவென்று வாலி ஒரு நேரத்தில் சாபத்தால் அந்த ரிஷிமுக பர்வதம் செல்வதில்லை. ஆமா, அப்படி சென்று விட்டாரால் ஆபத்து ஏற்படும். வாலிக்கு அவருடைய சிரமமாகப்பட்டது 1000 சொற்காக வெடித்து விடும். உண்மைதான், இறந்து விடும். நாம் உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் அந்த ரிஷிமுக பர்வதத்தில் சென்று பதுங்கிக் கொள்ளலாம். புறப்படு பார்க்கலாம். ஒரு மரியாதை தெரியும். என் மனைவி தாரமாக நினைக்கலாமா? முடியாது.
என் தலை விதியை நினைத்தது வேணோ தம்பி தம்பி யாரை விட்டது யாரை விட்டது அயோத்தி ஆண்டார் தசரதர் குழந்தையே இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் கலகோட்டு மகமுனிவரை கொண்டு புத்திர காமியாக செய்தால் குழந்தை பிறக்கும் என்று வசிஷ்டர் சொல்ல அவர் சொல் கேட்டு யாகத்தை துவங்கினார். யாகத்திலே தேவபுரம் தோன்றியதாம், தேவ பாயாசம் கொடுத்ததாம். கோசலா தேவியருக்கு சித்திரை மாதம் புனர்பூஷ நட்சத்திரம் கடக லக்கினம் நவமி திதியில் ஸ்ரீ ராமநாதன் நான் பிறந்தேன் என்று தந்தையார் சொல்லியிருக்கின்றார். கைகே தாயாருக்கு பரதனும் சுபத்ரா தாயாருக்கு லட்சுமணன் சத்துருக்கன் என்று 4 பேரும் பிறந்தோம். 4 வேதங்களாகவே வளர்ந்தோம். வசிஷ்டரால் அனைத்து கலைகளையும் சிக்கர வைந்து உலக நன்மை பெற வேண்டும் என்பதற்காக காடகத்தில் விஸ்வாமத்தில் யாகம் செய்து கொண்டிருந்தாராம். தாடையானால் தன் திருநீர் விட்டு யாகத்தை அழித்துக் கொண்டிருந்தார். நம் நாட்டுக்கு தந்தையிடம் யாசித்தாராம், ராமனை அனுப்பி வையுங்கள் என்று. என் மீது கொண்ட பாசத்தால் ராமனை காண அனுப்ப முடியாது, வேண்டுமென்றால் நான் வருகிறேன் என்று மறுத்துரைத்திருக்கின்றார். கோபம் கொண்டு போகின்ற நேரத்தில் வசிஷ்டர் வந்து வழிமறித்து ராமன் காண புறப்பட வேண்டும், பல நன்மைகள் உண்டாகும் என்று சொன்னார். அவர் வார்த்தை கேட்டு எனையும் உனையும் கானகத்திற்கு அனுப்பி வைத்தார். கானகத்தில் நடந்து போகின்ற நேரத்தில் நடக்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டோம். பலா அதிபலா என்று மந்திரத்தை உச்சரிக்க சொன்னார். உச்சரிக்கும் கால்கரங்கள் சோர்வடையவில்லை. யாகத்தை துவங்கினார். ஓடி வந்தால் தாடகை யாகத்தை அடிப்பதற்காக ராமா இவளை கொன்றுவிடு என்று உரைத்தார். ஐயனே, அனைத்து கலைகளும் சிக்கர பயந்து இருக்கிறேன், முதல் ஒரு பெண்ணையா கொள்வது என்று தடுப்பதற்கு அவள் பெண் அல்ல, அவளை கொன்றுவிடு, அந்த பாவத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன் என்று உரைத்தார். விஸ்வாமத்தின் நல்ல ஆசிரியர் பெற்று எவருமே வதைக்க முடியாத தாடையை கொன்றேன். ஓடி வந்தான் சுபாகு, அவனையும் கொன்றேன். தப்பி ஓடினான் மாரிசன். என்றாயினும் ஒரு நாள் உன் கரத்தால் இவன் மால்வான் என்று உரைத்தார். யாகமோ வெற்றிகரமாக முடிந்தது. மிதியின் வழியாக செல்கின்ற நேரத்தில் கழி என் பாதப்பட்டு பெண்ணாக மாறிவிட்டது யார் என்று கேட்கின்ற நேரத்தில் அவர்தான் கௌதமரி மனைவியாவால் அகலிகை தாய் என்று விளக்கத்தை சொல்லி அன்னையை கொண்டு கௌதமர் ஆசிரமத்தில் எவருமே வளைக்க முடியாத யானைக்கு மனமுடித்தோம்.
கல்யாண ராமனாக இருக்க முடிசூட்ட வேண்டும் என்று தந்தையனையும் நாளை வரை முடிசூட்டு விழா என்று உரைத்தார். கூனியானவள் சின்னஞ்சிறு வயதிலே விளையாட்டு தலைமை கணை கொண்டு தொடுத்தேன். என் கடையானது கூனியில் சென்று பாய்ந்தது. அப்பொழுதே கங்கணம் கட்டினால் வரும் காலத்தில் நாட்டை ஆள போகிறோம் என்ற கர்வத்தால் என் கூனின் மீது கணை தொடுத்து விட்டாய். யார்ப்பனே உன்னை பழி வாங்குவேன் என்று அதை இப்பொழுது மனதில் வைத்துக் கொண்டு பழிவாக துவங்கி விட்டார். பெறாமல் பெற்றவள் கைகை அன்னை, பெற்றது மட்டும்தான் கோசலை. அனைத்து கலைகளிலும் நல்லதோர் புத்தி போதனைகள் எல்லாம் சொல்லி வளர்த்தவள் என் கைகை அன்னையானவள். அங்கு சென்று கலந்து துவங்கி விட்டால் ஓர் வரத்தின் பலனாக பரதன் இந்நாட்டை ஆள வேண்டும், மற்றொரு வரத்தின் பலனாக மரபரி கோலத்தோடு துறவியாக 14 ஆண்டு காலம் ஆரணிப்பு ஆக வேண்டும் ராமன் என்று இருவற்றையும் கேட்டார். தந்தின் வாக்கு பொய்த்து போகக்கூடாது என்ற காரணத்திற்காக சேதி கேட்டது மரபுரி கோலத்தோடு ஆரண்ய புறப்பட்டினார். எனக்கு சேதனம் செய்ய வேண்டும் என்று பின்பதாக நீயும் புறப்பட்டாய். யானையை சென்று 14 ஆண்டு காலமும் 14 நாட்களாக முடித்து வருகிறேன் என்று விடைபெறுகின்ற நேரத்தில் தங்கள் எங்க இருக்கிறீர்களோ அதான் எமக்கு அயோத்தி ஆகும் என்று மரபுரி கோலத்தோடு அவளும் என் பின்பதாக புறப்பட்டாள். கோவன் என்ற புனித நாள் கங்கையும் கடந்தோம் பஞ்ச வடிவினில் தஞ்சமா தங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு பொன்மானை கண்டாள். பெண்மான் பிடித்து தாருங்கள் என்று கேட்கின்ற நேரத்தில் உன்னை வந்து கேட்டேன், என்னவென்று உரைத்தாய்? அண்ணா, நிஜமானுக்கு பொன்னிறம் கிடையாது, இதுவோ பொன்னிறம் போற்றியமான் பொய்மான் வேண்டாம் என்று மறுத்துரைத்தாய். என் மதனியால் பிடிவாதத்தோடு உன் மதனியால் என்னவென்று உரைத்தார். திருமணம் முடிந்து பல ஆண்டுகள் முடிந்து விட்டது. இது நாள் வரை எந்த பொருளும் யாசித்தது இல்லையே என்று என் மீது மன வருத்தப்பட்டார். மனைவின் வார்த்தை நிறைவேற்ற வேண்டுமே என்ற காரணத்திற்காக என் துணையாளுக்கு நீ காவலாகிற லட்சுமலா என்று உன்னை காவலுக்கு விட்டுவிட்டு மானை பின்பதாக சென்றேன். அந்த மானை பிடிக்க முடியவில்லை. கனை ஒன்று தொடுத்தேன், என் கடையானது மான் மீது சென்று பார்த்தேன். அப்பொழுதுதான் தெரிந்தது மானாக வந்து மான் அல்ல. ஏற்கனவே தப்பி ஓடினான் தாடகை இளைய மகன் மாரிசு, அவன்தான் என்று அவைக்குள் விடுத்தான். லட்சுமணாபயம் சீதாபயம் என்று. சீதா இதை கேட்டதும் எனக்கு ஆபத்து நேர்ந்திருக்குமோ என்ற காரணத்திற்காக உன்னை அண்ணாவை சென்று அழைத்து வா என்று உரைத்தாய். 3 விதமான தர்ம கோடுகளை கிழித்து இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது என்று உரைத்தாய். என் பின்பதாக வந்து பார்க்கின்ற நேரத்தில் தம்பி எதற்காக வந்தாய் என்று கேட்டேன். அண்ணா அவைக்குள் கேட்டது தங்களுக்கு ஆபத்து நேர்ந்திருக்குமோ என்று உரைத்தார் அண்ணி. ஆகையினால் 3 விதமான கோடுகளை கிழித்து வந்திருக்கிறேன். அன்னைக்கு ஒரு குறை நேர்ந்திருக்காது என்று இருவரும் வந்து பார்க்கின்ற நேரத்தில் பர்ணக சாலையோடு எந்த பாவையோ பேர் விட்டாரே தம்பி. இனியும் என்று காலே என் பெண்டாலை வரி கொடுத்து கானகத்தில்